அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரெண்டு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். ஒண்ணு, கடவுள் ஒரு சிலருக்கு நல்லா உடனே ரிசல்ட் கொடுக்கறாரு வேண்டும் போதே. இன்னொருத்தங்களுக்கு எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஒரு சிலர் நம்ம நினைச்சது நடக்குது அப்படிங்கும் போது ஓகே, நமக்கு நடந்துருச்சு, நம்ம கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு நினைப்போம். ஆனா எத்தனை பூஜை பண்ணாலும் எனக்கு இந்த விஷயம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி நினைக்கும் போது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படும். இது மனித இயல்புதான். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கேள்வி. பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்மை, பிரபஞ்ச சக்திங்கிறது உண்மை, நமக்கு மேல இயற்கைக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதை யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். சோ இது எல்லாம் நம்ம கடந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இத்தனை காலகட்டங்களா யுகமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதைகள் மூலமாவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் மூலமாவும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் நிறைய ஜாதகக்காரர்களை போய் பாக்குறேன், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனா வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி இதை சொல்றாங்க, இதை பண்ண சொல்றாங்க, அதுக்கப்புறம் இந்த விளக்கு ஏத்து, இந்த கோவிலுக்கு போன்னு சொல்றாங்க. நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், ஆனா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு அந்த விஷயம் நடக்கவே இல்லை, அப்ப நான் பூஜையில என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்ல இதுக்கு வேற என்ன வழின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் தெரிஞ்ச எனக்கு நான் ஃபாலோ பண்ற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்களும் அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, நான் லட்சுமி குபேர பூஜை உங்க வீடியோ பார்த்து நான் பண்ணிட்டு இருந்தேன், 3 வாரம் தான் பண்ணேன், எனக்கு 3வது வாரமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அது என்னங்கிறதையும் நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன், கண்டிப்பா பாருங்க. அவங்க பண்ண கமெண்ட்டை நான் அட்டாச் பண்றேன். சோ இது எதுக்காக அப்படின்னா, ரெண்டு தரப்புலையும் கடவுளை கும்பிடுறாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அவங்க நினைச்சு பார்க்காத விதமா சில விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் நடக்குது உடனே. ஆனா இன்னொரு சிலருக்கு எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கடவுளுக்கும் நமக்கும் ஒரு மீடியேட்டர் நம்ம எப்பவுமே வச்சுக்கோம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப தவறான விஷயம் நான் சொல்லுவேன். இப்ப நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, நீங்க இப்படி சாமி கும்பிடுங்க நான் எந்த வீடியோ சொல்ல மாட்டேன். நான் சாமி கும்பிடுற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த மாதிரி பூஜைகள் பண்றேன், முருகனோட பெருமைகளை பத்தி பேசுறேன், நான் கும்பிடுற நாகமணி தேவி அம்மனை பத்தி சொல்லுவேன், அதே மாதிரி கலச வழிபாடை பத்தி சொல்லுவேன், குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, குலதெய்வ வழிபாடை நான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைச்சது. அதை நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் எங்க வீட்டுல நல்லது நடந்தது. நிறைய பூஜைகள் தடையில்லாம நடக்குது. இப்ப நான் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அது எனக்கு போகிறதுக்கான வழி விடுவார் அவரு. அந்த குலதெய்வம் காட்டினாலும் அந்த கோவிலுக்கு நான் போக முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சோ அந்த சகோதரிட்ட நான் என்ன சொன்னேன்னா, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்பயும் எனக்கு சரியாகல. அப்படிங்கும் போது இதுல நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் இருக்கும். அதாவது அவங்கவுங்க குலத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குலதெய்வம் இருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம வணங்குற இஷ்ட தெய்வங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நாள் ஒரு தெய்வத்தை வணங்குவோம், இன்னொரு நாள் இன்னொரு தெய்வத்தை வணங்குவோம். இப்ப நம்ம முருகன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே இருக்காருன்னா எல்லாரும் முருகன் கோவிலுக்காக போவாங்க. சிவன் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காருன்னா சிவன் கோவிலுக்கு போவாங்க. இப்ப கருப்பு மூவி வந்திருக்கு, இப்ப கருப்பு கோவிலுக்கு நிறைய பேர் போய் அதை ட்ரெண்டிங் ஆக்கி வீடியோ போடுவாங்க. நீங்க கருப்பு சாமியை பத்தி ட்ரெண்டிங் ஆக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவரோட சக்தி என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்து மூலமா நமக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நம்ம விஷுவலைஸா பாக்குறோம் அவரோட சக்தியை, அவ்வளவுதானே தவிர கருப்பு கோவிலுக்கு போய் சுருட்டு ஏற்றி கும்பிட்டவங்க, அதாவது மாலை போட்டு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் வேலில சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. கருப்பை கும்பிடாம அவங்க வெளியவே போக மாட்டாங்க, எல்லையை தாண்டி. சோ அந்த மாதிரி நிறைய கோவில்கள் எல்லை சாமியாவே கருப்பு தான் இருப்பாங்க. சோ இந்த படம் வந்தனாலதான் கருப்பு ட்ரெண்ட் ஆகுறாரு அப்படின்னு கிடையாது. கருப்பு ஆல்ரெடி ட்ரெண்டான சாமி தான், அவர் சக்தி வாய்ந்த சாமி தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு ஒருத்தங்க இதை சொல்லிட்டாங்க அப்படிங்கறனால நம்ம அந்த விஷயத்த போய் பண்றோம். இன்னைக்கு ஒருத்தவங்க இந்த ஜாதகக்காரங்க நல்லா சொல்றாங்கப்பா, எனக்கும் நல்லா பழிச்சுதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம போறோம். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நம்ம செய்யறோம். அடுத்து இன்னொரு ஜாதகக்காரங்க, அது உடனே நடந்திருக்காது, அது கொஞ்சம் பொறுமை வேணும். முக்கியமா ஆன்மீகத்துல பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த ஜாதகக்காரர் நல்லா பாக்குறாரு அவரை விட அப்படின்னு சொல்லும்போது அங்க போய் நம்ம மாறிடுவோம். இப்படி நம்ம மாறி மாறி போகும்போது, மாறி மாறி கோவில்ல போய் விளக்கு ஏற்றும் போது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்தை, நான் ஏற்கனவே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுல காலையில நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போது அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. பிரபஞ்சம் எப்பவுமே ரொம்ப தெளிவா இருக்கும். அதை நம்ம தெளிவான விஷயத்த நம்ம எடுத்துக்கும் போது அதுவும் நமக்கு தெளிவான விஷயங்களை கொடுக்கும். நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே நம்ம அதுகிட்ட தெளிவா சொல்ல மாட்டேங்கிறோம். அதான் உண்மை. இப்ப நம்ம என்ன பண்ணா, ஒரு லிஸ்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை ரொம்ப தீர்ந்தாலே எனக்கு லைஃப்ல முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு எந்த நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை மட்டும் முதல்ல நினைச்சு நீங்க ஒரு தீர்வு காணணும். அது போய் நீங்க கடவுள்கிட்ட வேண்டணும். இல்ல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி தினந்தோறும் அந்த விஷயத்துக்காக நீங்க உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரமாவது நீங்க வேண்டணும், மனசார வேண்டணும். இல்ல ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்குங்க, அவ்வளவு டைம் இல்லை அப்படின்னா.
மனசார வந்து இந்த பிரச்சனை எனக்கு உடனே தீர்த்து கொடுன்னு சொல்லி மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த ஜோதி வடிவில இருக்கிற அந்த விளக்கு கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அது குலதெய்வ விளக்கு நீங்க ஏத்துனா கூட பரவாயில்ல, அது மாதிரி நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா வந்து நடக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி வந்து உங்களுக்கு வந்து அந்த வேவ்லென்த் அலைகள் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து செட் ஆகும். இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு இதான் தேவை, இப்ப இந்த விஷயத்த அவங்க கேட்கறாங்க, அதை போய் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த பிரபஞ்சம் அந்த கடவுள் வந்து நம்ம நினைப்பாரு. அதை விட்டுட்டு நம்ம மாத்தி மாத்தி வந்து கோவிலை மாத்திக்கிட்டு நம்ம எண்ணத்தை மாத்திக்கிட்டு இந்த கோவிலுக்கு போனா ஒரு வேண்டுதல் அந்த கோவிலுக்கு போனா ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா பிரபஞ்சமே இவங்களுக்கு என்ன வேணுங்கிறது இவங்களுக்கே தெரியல, நம்ம எப்படி இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும். கடவுளும் அப்படிதான் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. சோ அதனால வந்து கடவுளையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இத்தனை விளக்கு ஏத்தணும்னு சொல்லி எந்த ஒரு சாமியும் சொல்ல, இத்தனை விஷயங்கள் வந்து பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பேசுங்க, எழுதுங்க, உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கி உங்களோட விஷயம் வந்து கேளுங்க. நீங்க விளக்கு ஏற்றிட்டு கையெடுத்து கும்பிட்டா மட்டும் பத்தாது, உங்க மனசுல அந்த விஷயத்துக்காக நீங்க எவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க, எவ்வளவு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்க டெய்லியுமே பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இது நடக்கணும், எந்திரிக்கும் போது எனக்கு இது நடக்கணும், இன்னைக்கு வந்து பொழுது நல்லபடியா அமைந்ததுக்கு நன்றி, இந்த விஷயம் வந்து எனக்கு சீக்கிரமா நடக்கணும், நடக்க போவதற்கு நன்றின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி படுக்கும் போது சொல்லணும். எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள் நினைச்சுக்கிட்டே அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் சந்தோஷமா கோயில போய் விளக்கேத்துங்க, அபிஷேகம் பண்ணுங்க, மாலை வாங்கி போடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க போய் நிறைய கோயில்களை போய் நீங்க போய் பார்த்து பார்த்து கும்பிட்டு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு போய் நீங்க கும்பிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க அப்படிதான் நான் சொல்ல வரேன். சோ எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும். அது கடவுளோட ஆசை நமக்கு கண்டிப்பா தேவை. அதை வந்து நம்ம மீடியேட்டர் இல்லாம மத்தவங்க சொல்லி நம்ம செய்யாம நம்ம மனசுக்கா தெரியும் இல்லையா, இந்த கடவுள் நம்ம மனசார வேண்டுவோம், நமக்கு நல்லபடியா செய்வாரு, அவர் செய்யாம நமக்கு வேற யாரு செய்ய போறா அப்படிங்கிற நம்பிக்கையோட சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே நடக்கும். அது மாதிரிதான் நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட வந்து எனக்கும் குலதெய்வத்துக்கும் ஒரு சின்ன சண்டை இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குலதெய்வத்தை டைரக்டா வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து சேர்ந்து போனாதான் எங்க வீட்டுல வந்து சாமி கும்பிட்டாங்க. அப்போ ஒருத்தவங்க சாமி வந்து சொன்னாங்க, என் மாமியார் வந்து நீ எல்லாத்தையும் சேர்த்து வந்து கூட்டிட்டு போ, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சேர்ந்து போய் குலதெய்வத்தை கும்பிட்டாதான் உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட ஆசை இன்னமும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்ந்து கூட்டிட்டு போகணும், நல்லபடியா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்ம கூட வர்ற எல்லா உறவினர்களும் அப்படி நினைப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ இது மாதிரி கூட்டிட்டு போய் நிறைய சங்கடங்கள் தான் ஏற்பட்டிருக்கு. அப்ப வந்து நான் குலதெய்வத்திட்ட சொன்னேன், என்னுடைய பக்திக்கு எங்க குடும்பம் மேல செய்யற பக்திக்கு நீ எனக்கு என்ன செய்யணுமோ செய்ப்பா, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கூட்டிட்டு வந்து எனக்கு மன சங்கடத்தை தான் ஏற்படுத்துற, அதனால வந்து எனக்கு வந்து அது மாதிரி விஷயங்கள் வேண்டாம், அவங்கவுங்க என்ன குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நினைச்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து குலதெய்வத்திட்டவே வந்து ஸ்ட்ரைட்டாவே நான் பேசிட்டேன். சோ இந்த மாதிரி வந்து நம்ம பேசும்போது மீடியேட்டர் எதுவுமே இல்லாம என்னுடைய மனசுல இருக்க ஆதங்கத்தை நான் வந்து கடவுள்கிட்ட சொல்றேன். அது நியாயமா இருக்கும் போது அது கடவுள் வந்து ஏத்துக்குவாரு. இல்ல நீ நினைக்கிறது தப்புமா, இப்படி கூட நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு கண்ணுல வந்து காட்டுவாரு. இப்படிதான் நான் வந்து கடவுளை வந்து நினைக்கிறேனே தவிர எனக்கு ஒரு ஆள் நான் ஜாதகமே பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஏன்னா வந்து நாங்க ஜாதகமே பாக்குறது இல்ல, ரொம்ப வந்து எடுக்கிறதே இல்லை. அது பையன் ஜாதகமா இருந்தாலும் சரி, எங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே போய் டாக்டர் போய் மாத்திரை போட்டா அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை சரியாகுமே தவிர அதோட டீப்பான ஒரு பிரச்சனை என்ன, அதோட ஆள் பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டோம். அந்த நேரம் தலைவலிக்குதா ஒரு மாத்திரை போட்டோமா, அந்த நேரத்துக்கு கால் வலிக்குதா ஒரு மாத்திரை போட்டோமா, அப்படிதான் இருப்போம். எதனால வருது, நம்ம என்ன சாப்பாடுல என்ன மாத்தணும், என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டோம். சோ அந்த மாதிரி நம்ம பக்தியும் போட்டு குழப்பிக்கிறோம். இந்த கோயிலுக்கு போனா உடனே சரியாதுன்னு சொல்றாங்களா, எல்லாரும் அந்த கோயிலுக்கு போய் குமியிறது. இன்னொரு கோயில் பாத்தீங்கன்னா விளக்கேத்த கூட ஆள் இல்லாம அனாதையா கிடக்குற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. நீங்க என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்யுங்களோ, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, அது ராகவேந்திர சாமியே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அவரை தான் பிடிக்குது அப்படின்னா அவரை நீங்க வழிபாடு செய்யுங்க. மத்தவங்க யாருமே அவரை சரியா இப்ப கும்பிடல, அவரை வந்து ட்ரெண்டிங் ஆகலங்கிறதுக்காக அவருக்கு சக்தி இல்லைன்னு ஆயிராது. அதே மாதிரி விநாயகர் வந்து யாருமே கண்டுக்கலங்கிறதுக்காக அவரை வந்து பூஜை பண்ணாம எந்த ஒரு பூஜையும் நடக்காம இருக்க போறது இல்ல. எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும், நான் டெய்லி வந்து விநாயகருக்கு ஒரு சூடம் ஏற்றிட்டு போறேன், எனக்கு அவர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவரை டெய்லி வழிபாடு செய்யுங்க, நம்மளோட தடைகள் எல்லாமே அகலும். அதனால வந்து இத்தனை ஜாதகம் பார்த்து இத்தனை விலைக்கேற்றி பலன் இல்லைன்னு சொல்றதை விட நம்ம வந்து கடவுள்கிட்ட டைரக்டா பேசி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு சீட்ல எழுதி நீங்க வந்து உங்க குலதெய்வ உண்டியல்லையோ இல்ல நீங்க எந்த கோவிலுக்கு நீங்க போறீங்களோ அங்க போய் அந்த உண்டியல்ல போட்டு இந்த பிரச்சனை வந்து எனக்கு சீக்கிரமா சரியாகணும், இந்த பிரச்சனை சரியானாலே என் மனசு ஒரு தெளிவடைஞ்சிரும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை எழுதி போடுங்க. உங்களுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரி அமாவாசை வரும்போது முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. இவங்க 2 பேரோட ஆசையும் இருக்கும் போதே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது லட்சுமி குபேர பூஜை செஞ்சு எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிடைச்சது சகோதரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. லட்சுமி குபேர பூஜை செஞ்சு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அது வந்து மனசுக்கு வந்து நெகிழ்ச்சியா இருந்தது.
அதாவது அவங்க சொன்னாங்க, கல்யாணம் ஆகி எனக்கு 6 வருஷம் ஆச்சு, என் மாமியார் வந்து இது வரைக்கும் எனக்கு பணமே கொடுத்தது கிடையாது. நான் வந்து லட்சுமி குபேர பூஜை 3 வாரம் வந்து செஞ்சேன். 3வது வாரம் செஞ்சுட்டு நான் 8:30 மணிக்கு வந்து என் மாமியார் வந்து எனக்கு போன் பண்றாங்க, உனக்கு வந்து 1 லட்சம் வந்து அனுப்பி விடுறேன், நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது வரைக்கும் நான் வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷத்துல எனக்கு ஒரு தடவை கூட அப்படி நடந்தது இல்ல. ஆனா இப்ப வந்து நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு கடவுள் வந்து உடனே கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து தினந்தோறும் பூஜை பண்ணிருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன லட்சுமி குபேர பூஜையும் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல வந்து அவங்களோட நேரங்காலம் எல்லாமே கூடி வந்திருக்கு. கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து நேரம் செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த பணம் அவங்களுக்கு நல்ல வழியில செலவாக போகுது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பூஜையே பண்றோம். அதனால வந்து இவங்களுக்கு உடனே கிடைச்சனால கடவுளோட ஆசை இவங்களுக்கு நிறைய இருக்குங்கிறதும், நமக்கு கிடைக்காதனால நம்ம கடவுளோட ஆசை இல்லைன்னு நினைக்காதீங்க. நமக்கு நேரம் காலம் வரும்போது எல்லாமே வந்து கூடி வரும். அதுவும் இல்லாம கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வந்து ஒரு பரிகாரம் சொல்ற ஆள் வந்து கிடையாது. கடவுள் பரிகாரம் செஞ்சா வந்து சரி பண்ற ஒரு ஏஜென்ட் வந்து கிடையாது. கடவுள்ங்கிறது பிரபஞ்சம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஒரு போக்கஸ்டா இருக்கும்போது இவங்களுக்கு இந்த எண்ணங்கள் தான் இருக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாதான் நல்லதுங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். சோ அந்த மாதிரி நமக்கு தெரியறதை விட இந்த படைச்ச இறைவனுக்கு தெரியும் இவங்களுக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்காக ஏன் நம்ம பூஜை பண்ணோம் அதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளோட மனசு ஒருநிலைப்படுத்தவும் நம்ம வந்து ஒழுக்கத்தோட, தனி மனித ஒழுக்கத்தோட கரெக்டா வந்து நம்ம விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது அந்த விஷயங்கள் சீக்கிரமா நம்ம கிட்ட வந்து வந்தடையத்தான் இந்த மாதிரி பூஜைகள் விளக்குகள்லாம் ஏத்துறோம். அதனால வந்து யார் வந்து எது சொன்னாலும் உடனே போய் அந்த விஷயத்த வந்து செய்யணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் யோசிங்க, இது வந்து நமக்கு சரிப்பட்டு வருமா, இது ஏன் பண்றோம், இதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நம்ம ஒருத்தவங்க சொந்தக்காரங்களை வந்து நம்ம வந்து உயர்வா பேசிட்டு இன்னொருத்தவங்களை வந்து தாழ்வா பேசினா சொந்தக்காரங்களுக்குள்ளேயே அவ்வளவு பிரச்சனை வருது. ஆனா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து சலனப்படாம, எதுக்குமே வந்து இது பண்ணாம, நீங்க காணிக்க செலுத்தினாலும் சரி, காணிக்க செலுத்தாவிட்டாலும் சரி, அபிஷேகம் பண்ணாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்கணுமோ அவங்க எண்ணங்களை பொறுத்து அவங்க வாழ்க்கையை வந்து மாத்துவாங்க. நம்மளோட எண்ணங்கள் சரியானதாக இருக்கணும், நேர் வழியில இருக்கணும். அதே மாதிரி ஒருநிலைப்படுத்தி ஒரே விஷயத்த நம்ம போக்கஸ் பண்ணி கேட்கும் போது அந்த விஷயம் வந்து சீக்கிரமா நடக்கும். அதனால சகோதரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதி உண்டியல்ல போட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. டெய்லியும் வந்து தினந்தோறும் அந்த விஷயத்த சீக்கிரமா வந்து சரியாகும் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.